மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அடுத்து கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். முந்தின தியானத்தில் நான் சொன்னது போர்கள், யுத்தங்களை பற்றிய செய்திகள். இது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவது. அதை கலகம் என்று சொல்லலாம். ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம். மணிப்பூர்ல பாருங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு மேல கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சின்ன ஒரு மாநிலம், 2 பாராளுமன்ற தொகுதி தான் இருக்கு. பாண்டிச்சேரியை விட 2 மடங்கு சொல்லலாம். சின்ன மாநிலம். 1 வருஷத்துக்கு மேல அங்க 2 இனங்களுக்கு நடுவுல ஒருத்தர் துப்பாக்கி வச்சு சுட்டு, ஒருத்தர் குண்டு வீசி ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. மாநில அரசால ஒன்றும் செய்ய முடியல, மத்திய அரசால ஒன்றும் செய்ய முடியல. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகளை தவிர. ஒரு இனத்துக்கு விரோதமாய் இன்னொரு இனம், ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு விரோதமாய் இன்னொரு மொழி பேசுகிறவர்கள், ஒரு நிறத்துக்கு விரோதமாய் இன்னொரு நிறம், ஒரு ஜாதிக்கு விரோதமாய் இன்னொரு ஜாதி. இது எல்லா இடங்களிலும் அந்த ஒரு யுத்தம் அல்லது அது யுத்தம் என்று சொல்ல முடியாது, சிவில் வார்னு சொல்லலாம், உள்நாட்டு கலகம்னு சொல்லலாம், அல்லது கலவரம்னு சொல்லலாம். பர்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கும் மற்றவங்களுக்கு நடுவில் அங்க கலவரம். பாகிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 2 விதமான பிரிவினர், ஒரே மதம், 2 பிரிவினருக்கு நடுவில் கலவரம். ஆப்பிரிக்காவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆப்பிரிக்காவின் பல நாடுகளிலே ஒரே நிறம்தான், ஒரே மதம்தான், ஒரே மொழிதான். ஆனால் 2 குழுக்களாக பிரிந்து ஒருத்தரை ஒருத்தர் சுட்டு கொண்டு சண்டையிட்டு செத்து கொண்டிருக்கிற காட்சி ஆப்பிரிக்காவினுடைய பல தேசங்களிலே அதை நாம் பார்க்க முடியும். இது அதிகரித்து கொண்டே போகிறது. படிப்பு அதிகமாகிவிட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, ஜனநாயகம் வளர்ந்து விட்டது. ஆனால் இதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு கட்டுரையில் நான் படித்தேன், நம்பகமான ஒரு கட்டுரை, அதிகாரப்பூர்வமான கட்டுரை. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாட்டினுடைய 30% நிலம் தீவிரவாதிகளுடைய பிடியில இருக்கிறது. அங்கே அரசு அதிகாரிகள் அவங்க மற்ற இடங்கள்ல போற மாதிரி தைரியமா உள்ள போக முடியாது. தீவிரவாத குழுக்கள் அங்கே அவர்களுடைய ஆதிக்கம், கண்ணி வெடிகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் போட்டி அரசாங்கம் நடத்துகிறார்கள். அதிகமாக மலை பிரதேசங்களிலே, காடுகளிலே 30% நிலப்பரப்பு அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்கிற ஒரு நம்பகமான ஒரு கட்டுரை ஒரு மதிக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற பத்திரிகையிலே வந்திருந்தது. இன்றைக்கும் அந்த தீவிரவாத குழுக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இதுக்கு முன்னால சொன்னது யுத்தம், நேரடியா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடியா சண்டை போட்டுக்கிறாங்க, இது யுத்தம். இஸ்ரேலும் காசாவும் நேரடியா சண்டை போட்டுக்கிறாங்க, இது யுத்தம். இன்னொன்னு இருக்கு, கோல்டு வார். ரஷ்யாவும் உக்ரைனும் நேரடியா சண்டை போடுறாங்க. ஆனா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல அங்க பனிப்போர் நடக்கிறது, மறைமுக யுத்தம் நடக்கிறது. நேரடி யுத்தம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தான். ஆனா அந்த பனிப்போர், கோல்டு வார்,
அல்லது மறைமுக யுத்தம் யாருக்கு யாருக்குன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். அமெரிக்காக்காரன் கொண்டாந்து ஆயுதங்களை மேற்கத்திய நாடுகள் நாட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய நேச நாடுகள், அந்த அமைப்பு கொண்டு வந்து ஆயுதங்களை கொண்டாந்து இறக்குறாங்க உக்ரைன்ல. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் பனிப்போர் நடக்கிறது. அது என்ன போர்ன்றா பொருளாதார போர். சீனா மிக மலிவான பொருட்களை தயாரித்து சந்தையில இறக்குகிறது. அதனால சீனாவினுடைய கை பொருளாதார ரீதியாக ஓங்கிவிட்டது. அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற அளவுக்கு, சில நேரங்களில் அமெரிக்காவை தோற்கடிக்கிற அளவுக்கு சீனாவினுடைய கை பொருளாதார ரீதியாக ஓங்கிவிட்டது. அதனால அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் பொருளாதார யுத்தம். இது யுத்தம் கிடையாது, போர் கிடையாது, ஆயுதங்களை வச்சு சண்டை போடல. ஆனா பனிப்போர், பொருளாதார போர். சில நாடுகளுக்கு நடுவில் விண்வெளி போர். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் விண்வெளியில ஒருத்தர் அடிச்சுக்கல, ஆனா விண்வெளி விஞ்ஞானத்துல அவர்களுக்குள்ள போர் நடக்கிறது. யார் முந்துவது, விண்வெளி விஞ்ஞானத்துல யார் முந்துவது என்பதற்காக அவர்கள் என்ன குறுக்கு வழி கூட, ஒருவரை ஒருவர் முந்துவதற்காக எந்த குறுக்கு வழியையும் அவர்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். விக்கி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியங்கள் எல்லாம் ஒரு மனிதன் வெளியிட்டதனால அவன் பல ஆண்டுகள் சிறையில இருந்து பல நாடுகளிலே அகதியாக ஒளிந்திருந்து இப்ப அமெரிக்காவுக்கும் அவனுக்கும் இப்போ ஒரு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. அதுல தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை நாடுகளில் தலையிட்டார்கள், என்னென்ன ராஜ தந்திர நடவடிக்கைகள் குறுக்கு வழிகளிலே அவர்கள் எடுத்தார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த விக்கி லீக்ஸ்ல எல்லாமே கசிந்து அது வெளியே வந்தது. இது ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு செய்கிற தொழில்நுட்ப யுத்தம், ராஜதந்திர யுத்தம், பொருளாதார யுத்தம். நீ பெருசா, தொழில் துறையில நீ பெருசா நான் பெருசான்னு யுத்தம். போட்டி இருப்பது வேறு. போட்டி என்பது ஆரோக்கியமான போட்டி. ஆனா இது அப்படி இல்லை. ஒருத்தன் காலை ஒருத்தன் வாரி விட்டு, ஒருத்தன் உளவு பார்த்து, இன்னொருத்தன் காலை வாரி விட்டு தான் முன்னே வருவது. அதான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா இங்க ஐநா சபை இருந்தாலும், குளோபல் வில்லேஜ்னு இன்னைக்கு சொல்றாங்க. உலகத்தை ஒரு கிராமமாக உலகமே சுருங்கி விட்டது என்று சொல்கிறார்கள். எல்லாம் உண்மைதான். ஒரு இந்தியன் இங்கிலாந்தில் பிரதமராக முடிகிறது, ஒரு இந்திய வம்சாவளி பெண் அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி ஆக முடிகிறது. இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பனிப்போர், ஒரு மறைமுக போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் கம்ப்யூட்டரை கொண்டு ஒருத்தர் கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு கம்ப்யூட்டரை இன்னொருத்தர் ஹேக் பண்ணுவது. தி டிஜிட்டல் வார், மின் அணு யுத்தம், அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தொழில்நுட்ப யுத்தம். இதுதான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் இன்னொரு ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். என்றும் இல்லாத அளவு அது இன்று இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன, அதிகரித்து கொண்டே போகின்றன. இதெல்லாம் கர்த்தர் வரப்போகிறார், உலகம் சீக்கிரமாய் முடிவை சந்திக்க போகிறது என்பதற்கான அடையாளங்கள். நமக்கோ அவர் சமாதானத்தின் தேவனாய், சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஆமென்.